வணக்கம். ஓர் சிறு நாடகம். உண்மைகள் கேட்டுவிட்டு உங்களது தாழ்மையான கருத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். இஞ்சிருங்கப்பா. என்ன இல்லையாப்பா, இன்னும் 2 நாள் தான் கிடக்குது. 6 நாளாச்சு ஒரு ஆயத்தமும் செய்யாமல் இருக்கிறீர்கள். என்னத்துக்கப்பா ஆயத்தம் செய்யணும்? என்னப்பா, மாமிசத்து 6 நாளாச்சு, 8ஆம் சடங்குக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஓ, அது எனக்கும் தெரியும். அது நானும் தம்பியுமா செய்து போட்டு பேசாமல் விடுவோம். என்னப்பா கதைக்கிறீர்கள்? வந்தாக்களை எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கல என்றால் என்ன நினைப்பினோம்? என்னப்பா கதைக்கிறீங்க? வந்த எல்லாரையுமே நீ கூப்பிட்டு கொண்டு இருக்கலுமே, அவ்வளோத்துக்கு சிலவங்க போறது வீட்டுலையும் விட. என்ன வீட்டுல வைக்க போறீங்களோ? நான் துடைச்சு வீட்டை வடிவா வச்சிருக்கேன். என்ன வீட்டை வந்து குப்பியாக்கி போட்டு போவேன். ஒரு கோழி எடுத்து என்ன கோல் எடுக்க போறீரோ? என் கோல் எடுக்கிறதுக்கு இப்ப காசு வச்சு கொண்டே இருக்கிறீர்கள். என்னப்பா கதைக்கிறீர்கள்? வந்து எல்லாரையும் கூப்பிடாட்டி, மாமிக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்து வைக்காட்டி, என்ன பற்றி தானே கூடாம நினைப்பின மருமகள் சரியில்லையான்ட்டு. கோளுங்க மலிவாருன்னு சொல்லி இந்த கோள்கள் எடுக்கலாம் நினைக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வழியே இருக்கிற கோல் 2000 ரூபாய்க்கு அப்படியே எடுக்கலாம். மற்றது சாப்பாடு இங்க கேத்தரிங்க எல்லாம் மூட பண்ணலாம். மற்ற மாமிக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் வாங்கி வைக்கணும் கட்டாயம். அதுவும் தமிழ் கேத்தரிங் கடையிலேயே எடுக்கலாம். வேற என்ன இந்த குடி வகைய கடை? என்ன குடி வகை வேற வாங்க போறீரோ? என்னப்பா வந்த வேலை சரியா கவனிக்காட்டு. நீர் என்ன மாமி செத்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரியெல்லாம் இருக்குது. என்னப்பா கதைக்கிறீர்கள்? பிறகு என்ன பற்றி தான் கூடாமல் செல்லிவினம். என்ன ஒரு போத்தில் எடுத்து அவையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வந்தாக்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட வேண்டியது. என்னதான் இதுதான் சொன்னவே, கல்யாணம் கட்டின உடனே எல்லாத்தையும் மனுஷன் கையில கொடுக்க கூடாது. என்னப்பா குறுக்குறியல்? ஒன்றும் இல்ல, நான் அந்த கடைக்கு போகணும், போட்டு வாரன், நீர் அலுவல பாரும். நான் சொன்னா மட்டுமே ஏதோ கேட்கவே போறேன். என்னடா என்னடா எனக்கு இன்னொருக்கா ஊத்துங்க. விசாரா, இப்பவே 4 தரம் குடிச்சிட்டா இன்னொருக்கா ஊத்த சொல்லிக்கொண்டு சாமன் எனக்கு என்ன வரைய? எனக்கு 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 என்ன வரையன்னு நினைச்சல ஊத்துக்க சாமன். நான் குடிக்கணும் பேசும். அங்காலே ஆக்களோட நீண்ட ஆக்கள் எல்லாம் என்னடா நேபினம் வேயாம வாய மூடிக்கொண்டு போய் படுவா சாமன். உங்கள நான் நல்ல மதிப்பு வச்சுக்கிறேன். அதை கெடுக்காதேங்க, ஊத்துங்கோ. நான் இன்றைக்கு நான் உண்மை பேசணும் சோமன். என்னடா பேச போறா? பேசாமல் வாய முடிக்கும் சோமன். என் அம்மா ஏன் செத்த வாண்டு தெரியுமே உங்களுக்கு? என் அம்மா, ஓ அது எல்லாருக்கும் தெரியும் தானே. அம்மாவுக்கு நிமோனியாக்கி, அம்மாவுக்கு ஏன் நிமோனியாக்கின்னு தெரியுமே உங்களுக்கு? சொல்லுங்க. என்னடா அம்மாவுக்கு நிமோனியா ஆக்குறது? அது தானா வரதுக்கு அதுதான் இல்லையா? என் அம்மாவுக்கு என் அண்ணன் என் அம்மாவை பேசுவல போட்டுட்டு குளிருக்குள்ள மனுஷி நடுங்கி அதுல இருந்து நிமோனியாக்கி செத்தது. என் அம்மா நடுங்கிறத பார்த்துட்டு நான் அண்ணிட்ட போய் ஒரு நாள், அண்ணி இந்த கீட்டரை கொஞ்சம் கூட்டி விடுங்களேன், அம்மா குளிருக்கு நடுங்குறா. என்ன தம்பி கதைக்கிறீர்? கூட்டி விட்டா காசு யார் கட்டுறது? அதோட உங்களுக்கு மேலே நல்ல ஹீட் அலை இருக்கும். இன்னொரு பெட்ஷீட் எடுத்து கூட போத்துட்டு படக்கட்டும். இல்லை அண்ணி, அம்மா சரியான குளிரில் நடுங்குறா, பாவம் இல்லை, கொஞ்சம் கூட்டி விடுங்க வயது கூட போன நேரத்தில். என்ன விசக்கதைய கதைக்கிறீர்? காசு நானும் இல்லை கட்டுறது. இன்னொரு 2 பெட்ஷீட்டை கூட போத்துட்டு படக்கட்டும். சும்மா பேசாமல் போகும். அன்றைக்கு அந்த கோயில கூட்டிருந்தா அம்மா செத்துருப்பாவே. அந்த கோயில கூட்டுறதுக்கு காசு இல்லை. இன்றைக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு பாட்டி வாய மூடுறா. அங்கால இல்ல நேப்பின முன்ன பேட்டி தெரியுமே, வாய மூடுவா பாப். அது லால உண்மை பேசுறதுக்காக தலையில வாய குடிச்சுல. அல்ல என் அம்மா ஆசையா அன்றைக்கு வந்து என்னட்ட, தம்பி நான் கனடா வந்து மாம்பழம் சாப்பிட இல்லையாடா, எனக்கு ஒரு மாம்பழம் வாங்கி அவன் சாப்பிட ஆசையா கிடக்கு. ஓமம்மா நான் வாங்குறேன், என்னட்ட காசு இல்லை, ஆனா அண்ணியை தான் கேட்கணும், நான் கேட்டு பார்க்க. அப்படியாண்டா? வேண்டாமடா, கேட்காத. ஏனண்டா அண்ணி கோவிப்பா. என்னம்மா கதைக்கிறீர்கள்? உங்களுக்கு வார வெல்வியர், எனக்கு வார வெல்வியர் இல்லாமல் அவியல் தானே எடுக்கணும். $1 தானே மாம்பழத்துக்கு, நான் கேட்டு பார்க்குறேன். இல்லையாடா? வேண்டாம்.
இல்லையம்மா நான் கேட்டு பார்க்குறேன். நான் $1 கேட்க அண்ணிட்ட போனேன். அண்ணி அம்மா மாம்பழம் ஆசைப்படுற $1 தாங்களன்னு இருந்தா என்ன தம்பி கதைக்கிறேன்? $1 பெரிய காசு, அதோட அம்மாவுக்கு சுவரில் இருக்குது, பேசாம அம்மாவுக்கு கூடாது மாம்பழம். இல்லை அம்மா அண்ணி அவ வயது போன நேரத்தில் பாவம் சாப்பிடட்டுமேன். என்ன விச கேட்குற தம்பி? $1 இருந்தால் நாங்கள் உமக்கு அவிச்சு போடுவேன் இல்லை, அதோட $1 பெரிய காசு, அம்மாவுக்கு வேணாம், பேசாம வீணா பிரச்சனையை தேடாதே. அன்னைக்கு $1 தர வழி இல்லை என்று அம்மாவுக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்க இன்றைக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு பாட்டி அன்னைக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்சேன்னு சொல்லி போட்டு நீங்களே வாங்கி படைச்சு போட்டு தின்றதுக்கு 8ஆம் சடங்கு தேவையா? என் அம்மா உயிரோட இதை செய்திருந்தா இன்னும் கொஞ்சம் காலம் என்ற வரிசை இருந்திருக்கு உயிரோட. பழமையில ஊறி போனதுக்காக எல்லாரும் இப்படி செய்யாதீங்க. நான் என்ன கவலையை மட்டும் சொல்லல, எல்லாரும் தான் சொல்றேன். 8ஆம் சடங்குக்கு செலவழிக்கிற காசு அப்பா அம்மா உயிரோட இருக்கீங்க, அதுகளுக்கு செய்யுங்க பாவங்கள், அதுகளுக்கு பிறகு படைக்கிறதுக்கு இப்படி செலவழிக்காதீங்க. உயிரோட இருக்கீங்க செய்து ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா இருக்கும், அதுதான் எனக்கு வேணும். நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது உண்மைகள் நாடகம். நன்றி, வணக்கம்.